ஆமேன். இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆமேன். நான் தான் லாஸ்ட், நான் தான் கடைசி, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? ஒரு டஜன் தான். எத்தனை பிள்ளைகள்? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா மூத்தவனுக்கு கிடைக்காதது 11வதுவனுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மூத்தவனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் 11வது நிலைமையில இருந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஒருத்தருக்கும் கிடைக்காத பலவர்ண அங்கி வஸ்திரம் அவனுக்கு தான் கிடைக்கப்பட்டது. ஒருவனுக்கும் கிடைக்காத தகப்பனுடைய அன்பும் அவனுக்கு தான் கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா. கிடைச்சதுக்கு காரணம் என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? தியானிச்சிருக்கிறீங்களா? காரணம் மற்ற மூத்தவனிடத்திலே, இரண்டாமவனிடத்திலே, மூன்றாமவனிடத்திலே இல்லாத ஒரு தெய்வீக குணம், பரிசுத்தம், இத்தனையும் யோசேப்பினிடத்திலே கண்டான் தகப்பன். யாக்கோபுக்கே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? இவன் என் வயிற்றுல பிறந்தவன், நான் இன்டர்நேஷனல், இவன் லோக்கல் கூட கிடையாது. சொல்றது புரியலையா? இது கூட இன்னும் புரியலையா? சொன்னியா? புரிஞ்சுதா? சொல்லுங்க, புரிஞ்சுதா? யாக்கோபு யாருங்க? இன்டர்நேஷனல் அளவுல உலகத்தை ஏமாத்துறவன். வீட்டில் ஆரம்பிச்சு இல்லையா, மாமனார் வீடு வரைக்காது தேசம் கடந்து போய் அவர்களே ஏமாற்றி இப்படியெல்லாம் செயல்பட்டு வந்தவன். ஆனா இவனுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் கூட ஏமாத்த தெரியாது. ஆமென். சொந்த தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றக்கூடிய நிலைமையில யார் கிடையாது. ஆமா, அவனுக்கு அதுல ஒரு இதே கிடையாது. அவனுக்கு முழுவதுமே பரிசுத்தம், 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 பரிசுத்தம். ஆமென். வீட்டில பரிசுத்தம், ஆடு மாடு மேய்க்க போகிற இடங்களிலே பரிசுத்தம். ஆமென். தன் சகோதரர்கள், தன்னுடைய வேலைக்காரியின் பிள்ளைகள் எல்லாம் பண்ணுகிற அக்கிரமத்தை காண்பான், அநியாயங்களை காண்பான், அப்பா கிட்ட வந்து சொல்லுவான். ஆனா அந்த பாவங்கள்லாம் ஒருபோது ஈடுபட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நாம் பரிசுத்தம். சரி, அவனை தூக்கி கொண்டு போனாங்க போத்திபார் வீட்டுக்கு, அங்கேயும் பரிசுத்தம், அங்கேயுமே பரிசுத்தம். சிறைச்சாலையிலே பரிசுத்தம், எங்கும் பரிசுத்தம். யோசேப்பின் வாழ்க்கையில் எதிலும் பரிசுத்தம். அல்லேலூயா. தகப்பன் இதை கண்டுதான் அவனுக்கே, யாக்கோபுக்கு, நான் எப்படிப்பட்ட ஆளு, என் வயிற்றுல இவன் பிறந்தானா? யாக்கோபாலேயே நம்ப முடியல. என் வயிற்றுல பிறந்தவனா இவன்? மூத்தவன் என் வயிற்றுல பிறந்தாங்கிறதுக்கு ஓகே, ரெண்டாவதும் ஓகே, எல்லாரும் சரிதான். ஆனா இவனை என் வயிற்றுல பிறந்தவனே என்னாலேயே நம்ப முடியலங்கிறான். அந்த அளவுக்கு யோசேப்பு தன்னை சுத்தவானாக காத்து கொண்ட ஒரு பரிசுத்தவான். ஆமென். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அப்ப முதலாமா இருந்தவர்களுக்கெல்லாம் கிடைக்காதது 11வது நபருக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய கிரியைகள், அவனுடைய பரிசுத்த வாழ்க்கைகள். மொத்தத்தில் ஆண்டவர் பார்த்தது அவனிடத்துல பரிசுத்தமான ஜீவியம். ஆமே, அவனிடத்துல பார்த்தது பரிசுத்தமான ஜீவியம். நீ எத்தனாவது நபர், எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க கூடிய மெய்யான தேவன் அவர். அல்லேலூயா. எந்த மனிதனையும் பிரகாசிக்க கூடியவர். எப்படிப்பட்ட இழிவான எளிமையான நிலைமையிலே இருந்தாலும் அவனை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் உயர்த்தி வைக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். என் நிலைமை இப்படி, என் குடும்பத்தில் நான் இப்படி இருக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி அப்படி இல்லை. நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தால் போதும். அதுவே உன்னுடைய எதிர்காலத்தை எல்லாரை காட்டிலும் மேன்மைப்படுத்துவதற்கு ஏதுவானதாய் காணப்படும். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அவனை போல இல்லையே, இவனை போல இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. தேவனுக்கு முன்பாக ஆபிரகாமை போல உத்தமனாய் நடந்து கொள்ளுங்கள்.